தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 127 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 136 சிஎன்ஜி பேருந்துகளும் 164 டீசல் பேருந்துகளும் அடங்கும். புதிய பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்த முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை அரசு பேருந்தில் டிக்கெட் எடுத்து பயணித்தார். அப்போது முன்னிருக்கையில் அமர்ந்தவாறு தனது அலைபேசி மூலம் பயணத்தை வீடியோவாகவும் பதிவு செய்தார். சென்னையில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த முதல்வர் விஜய் பேருந்து ஒன்றில் கலங்கரை விளக்கம் வரை பயணித்த போது சாலையில் பிற வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் முதல்வர் பயணித்த பேருந்து சென்றதால் போக்குவரத்து நீண்ட நேரமாக தடைபட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அலுவலகங்களுக்கும் அன்றாட பணிகளுக்கும் உரிய நேரத்திற்கு செல்ல இயலாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அப்பாவை தமிழக மக்களின் மனங்களில் தேடுங்கள் என முதல்வர் விஜய்க்கு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் மின்வெட்டு, தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அப்பாவை காணோம் என முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் பேசியது தேவையற்றது என்று தெரிவித்தார். கூட்டணியே தேவையில்லை என்று மக்கள் கூறுவது குறித்து பரிசீலிப்போம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திருவாரூரில் திருமண விழாவில் பேசிய அவர், திமுக கூட்டணியிலிருந்து யாரையும் விலக்கப் போவதில்லை என்றும், ஒருவேளை அவர்களாகவே கூட்டணியை விட்டு விலகி சென்றால் அதை பற்றி கவலை இல்லை என்றும் தெரிவித்தார். ஒரு தேர்தல் தோல்வியை வைத்து ஸ்டாலின் போன்ற தலைவரை எடை போடுவீர்களா என்று திமுக துணை பொதுச் செயலர் ஆர். ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய அவர், மொத்த கட்சியே கலைஞர் கோட்டத்தை கூட நிரப்ப முடியாது என்று மதிமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். திமுக தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலினுக்கு ஆர். ராசா கோரிக்கை விடுத்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலர் ஆர். ராசா பேசியது நாகரிகமற்ற பேச்சு என மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ கூறியுள்ளார். திருவாரூர் திருமண நிகழ்வில் மதிமுகவை பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்த ஆர். ராசா முதல்வர் விஜய் குறித்தும் விமர்சித்திருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த துரை வைகோ, அரசியல் எல்லைக்கு அப்பாற்பட்டு ராசாவின் பேச்சை கண்டிப்பதாக கூறினார். யாரையும் காணாமல் செய்ய முடியாது என பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில தலைவர் முத்தரசன், அப்பாவை காணவில்லை என்று விஜய் பேசியது குறித்து மறைமுகமாக விமர்சித்தார். திருவாரூரில் நடைபெற்ற முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தது போலவே இப்போதும் செயல்பட்டு வருவதாக கூறினார். அவரிடம் எந்த சோர்வும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் சாலை அமைக்காமலேயே பல கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் முந்தைய திமுக அரசில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஏவவேலு மற்றும் அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் 3.23 கோடி ரூபாய் முறைகேடாக விடுவிக்கப்பட்டதாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இப்புகார் வெளியில் தெரிந்ததும் ஆதாரங்களை அளிக்கும் நோக்கில் இரவோடு இரவாக அவசரமாக சாலை அமைக்க அதிகாரிகள் முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லம், திருவண்ணாமலையில் உள்ள வீடுகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை பெண் பொறியாளர் சத்யபாமாவின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்து முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இச்சோதனைக்கு ஏவ வேலு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும், தன் மீதான வழக்குகளை சட்டப்படி எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் தனது தரப்பு நியாயத்தை நிரூபிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் என திமுக மீது தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடிந்ததில்லை என்றும் ஸ்டாலின் கூறினார். முன்னாள் அமைச்சர் ஏவவேலு மீதான வழக்கின் தொடர்ச்சியாக கரூரில் 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பரான ஒப்பந்ததாரர் MC சங்கர் இல்லத்தில் அதிகாரிகள் சோதனையிட்டு விசாரணை நடத்தினர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் கார்த்திக், ரஃபிக் ஆகியோரின் வீடுகளிலும் தீவிர சோதனை நடைபெற்றது.
என்எல்சி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் 3% வரையிலான பங்குகளை விற்பனைக்கான சலுகை முறையில் விற்கும் மத்திய அரசின் முடிவுக்கு தமிழ்நாடு அரசு வருத்தம் தெரிவிப்பதாக முதல்வர் குறிப்பிட்டார். இந்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்த முடிவையும் தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியாக ஆட்சேபிப்பதாகவும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சாரத்துறையின் வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். அதில் மின்சாரத்துறைக்கு ஒட்டுமொத்தமாக 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் மின்சாரத்துறையின் வரவு 4,97,000 கோடியாக இருந்த நிலையில் செலவு 5,32,000 கோடியாக அதிகரித்ததால் சுமார் 34,447 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 65,921 காலி பணியிடங்கள் உள்ளதாக மின்சார வாரிய வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்வாரியத்தில் ஒட்டுமொத்தமாக 1,40,635 ஊழியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது வெறும் 74,174 ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் மின்துறையில் எந்த புதிய திட்டங்களும் தொடங்கப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மின்துறை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட அவர், மின்துறை திட்டங்களுக்காக செலவிடப்பட்ட 1,80,000 கோடி ரூபாய் எங்கு போனது என தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி கொடுத்தவர்கள் புகார் செய்தால் அவர்கள் கொடுத்த பணத்தை வாங்கித் தர அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மின்சாரத்துறை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட அவர், பணி நியமனத்திற்காக கட்சி நிதி கொடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டவர்களுக்கு தற்போது பணியில் அமர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டமன்றத்தில் அரசியல் மாண்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாத்தது தாவேக என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் VP சிங்கின் பிறந்த நாளையொட்டி சென்னை மாநில கல்லூரியில் அவரது உருவப்படத்துக்கு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற மாண்பு தொடர்பான திமுக குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், அமைச்சர்கள் மற்றும் தாவேக MLAக்கள் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை மட்டுமே பேசி வருவதாக தெரிவித்தார். திமுகவின் அனைத்து போலி பரப்புரைகளுக்கு முதல்வர் விஜய் பதிலளித்துள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் குறித்த முதல்வரின் பொது விமர்சனத்திற்கு திமுக ஏன் எதிர்ப்பு தெரிவித்தது என கேள்வி எழுப்பினார். விசிகவை உடைக்க திமுக தலைவர் MK ஸ்டாலின் முயற்சிப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் MK ஸ்டாலின் தூண்டுதலின் பேரில்தான் ராசா உள்ளிட்டோர் ஒருமையில் பேசி வருவதாக தெரிவித்தார். அரக்கோணம் வழித்தடத்தில் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக வரும் 27ஆம் தேதி 27 புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. அதன்படி அரக்கோணத்திலிருந்து அதிகாலை 5:50 மற்றும் மாலை 6:15 மணிக்கு செங்கல்பட்டு செல்லும் ரயில்களும், காலை 7:20 மற்றும் காலை 10 மணிக்கு வேலூர் செல்லும் ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட உள்ளன. இதேபோல சென்னை மூர் மார்க்கெட் வளாகத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 210 ரூபாய் குறைந்து 13,140 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போல வெள்ளி விலையும் குறைந்திருக்கிறது. வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 230 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 2,30,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 8 நாட்களில் தங்க விலை 7,120 ரூபாயும், கடந்த 10 நாட்களில் வெள்ளி விலை கிலோவுக்கு 50,000 ரூபாயும் குறைந்திருக்கிறது. நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் மோடி கூறினார். 1975ஆம் ஆண்டில் இதே நாளில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தினத்தை அரசமைப்பு படுகொலை தினமாக மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்த தினம் இந்திய ஜனநாயகம் கொடூரமாக நசுக்கப்பட்ட இருண்ட காலத்தை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் பெயரில் போலி இணையதளத்தை உருவாக்கி டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை தேடி நாடு முழுவதும் 16 மாநிலங்களில் உள்ள 80 இடங்களில் CBI அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்பாக நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் சென்னையில் நரேஷ் என்பவரும், கொல்கத்தாவில் சஞ்சீவ் சாகா என்பவரும் கைது செய்யப்பட்டனர். போலி நிறுவனங்கள் மற்றும் வங்கி கணக்குகள் மூலம் இவர்கள் 2 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்துள்ளனர்.
டெல்லியில் நடைபெற்ற 52வது பிரகதி கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சைபர் குற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் கைது மோசடிகள் அதிகரிப்பது குறித்து கவலை தெரிவித்தார். இத்தகைய புகார்களை தீர்க்க மாநிலங்கள் E0 FIR முறையை செயல்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து முகமைகளும் ஒருங்கிணைந்து விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து 4 மாநிலங்களில் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, மின்சாரம், மெட்ரோ ரயில் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார். தாவேக அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வாரியம் குறித்த வெள்ளை அறிக்கையில் முக்கிய விவரங்களை மறைத்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வதாக மதிமுக தலைமை எடுத்த முடிவுக்கு கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாக மதிமுக முதன்மை செயலரும் மக்களவை உறுப்பினருமான துரை வைகோ கூறியுள்ளார். கோவில்பட்டியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சென்னை துறைமுகம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் சினோரா அசோக்கை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த ஏப்ரல் 23 அன்று சினோரா அசோக் மற்றும் தாவேக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரிய சேகர்பாபுவின் மனுவை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன் வழக்கை ரத்து செய்வதற்கான முகாந்திரம் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். திமுகவின் அனைத்து போலி பிரச்சாரங்களுக்கும் முதல்வர் விஜய் பதிலளித்துள்ளதாக அமைச்சர் ராதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என்று குறித்த முதல்வரின் பொது விமர்சனத்திற்கு திமுக ஏன் எதிர்ப்பு தெரிவித்தது என்று கேள்வி எழுப்பினார். பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அமைச்சர் விக்னேஷ் மற்றும் ஆட்சியர் துர்காமூர்த்தி ஆகியோர் இருட்டிலேயே பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். அதே சமயம் அமைச்சரை சந்திக்க தாவேக நிர்வாகிகள் அங்கு திரண்டதால் மனு அளிக்க காத்திருந்த பொதுமக்கள் கடும் அதிருப்தியுடன் கூச்சலிட்டனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனங்களில் ஆபத்தான முறையில் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர் உரிமமின்றி ஒரே பைக்கில் 4 பேர் வரை அமர்ந்து வளைந்து நெளிந்து அதிவேகமாக சென்றதால் பிற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இவர்களை கண்காணித்து காவல்துறையினர் மற்றும் பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களை பாராட்டி அவர்களுக்கு குழந்தைகள் நலப்பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகளை ஆட்சியர் வழங்கினார். பெண் சிசு கொலையை தடுத்து பெண் கல்வியை ஊக்குவிக்கவே இந்த நடவடிக்கை என்று அவர் தெரிவித்தார். திருத்தணியில் அரசு பேருந்துகளின் படிக்கட்டுகளில் தொங்கியவாறும் பயணிகளுக்கு இடையூறு செய்யாதவாறும் ஆபத்தாக பயணம் செய்த பள்ளி மாணவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மாணவர்களை கீழே இறக்கிய காவல் ஆய்வாளர் படிக்கட்டு பயணத்தால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளால் எதிர்காலம் பாழாவது குறித்து விரிவாக அறிவுரை வழங்கினர். இனி இதுபோன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்றும் எச்சரித்தார். கிருஷ்ணகிரி ஆவின் மேம்பாலம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பிய ஏர் ஹாரன்கள் மற்றும் LED விளக்குகளை போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். விதியை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்த காவல்துறையினர் மீண்டும் இவற்றை பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து அனுப்பினர். தென்காசி மாவட்டத்தில் கார் சாகுபடிக்காக ராமநதி மற்றும் கடனா அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் மூலம் சுமார் 5000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறவுள்ள நிலையில் அணை திறப்பு குறித்து விவசாயிகளுக்கு அதிகாரிகள் முறைப்படி தகவல் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ராமநதி அணையை திறக்க வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட குறைதீர் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர்.
தங்கள் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தூண்டுவதாக கூறும் அமைச்சர்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் தொடர் போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரித்தனர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து புதுச்சேரி இந்திய மாணவர் சங்கத்தினர் நேரு வீதியில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தடுப்புகளை மீறிச் செல்ல முயன்ற மாணவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தினர் வலியுறுத்தினர். போராட்டத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குங்குமகாளியம்மன் கோவில் தெருவில் பேருந்து நிலையம் மற்றும் 10க்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ள பகுதியில் செயல்படும் அரசு மதுபான கடையால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிகிறது. மூடும் டாஸ்மாக் கடைகளின் பட்டியலில் இந்த மதுக்கடை இருந்தும் அகற்றப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகாசி செங்கமலப்பட்டியில் 10 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதில் 3 பேர் காயமடைந்தனர். அத்துமீறி பட்டாசு ஆலைக்குள் நுழைந்த 3 இளைஞர்கள் சிகரெட் துண்டுகளை கழிவுகளில் வீசியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்தில் 3 இளைஞர்களும் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 26 சவரன் நகைகள் மற்றும் 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சித்த மருத்துவர் தனது குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்றிருந்த வேளையில் அவரது வீட்டில் இந்த கொள்ளைச் சம்பவம் நடந்திருக்கிறது. காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மைசூர் சாலையில் சரக்கு லாரி விபத்திற்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து கேரளா நோக்கி சென்ற சரக்கு லாரி கூடலூர் ஹவுசிங் போர்டு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநரும் கிளீனரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திருமணமான 6 மாதங்களில் பெண் உயிரிழந்தது தொடர்பாக அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்ப்பிணி பெண்ணான ஆஃப்ரின் என்பவர் கடந்த 17ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்தனர். இந்நிலையில் ஆஃப்ரினை தற்கொலைக்கு தூண்டியதாக அவரது கணவர் முகமது அஷ்ரப்பை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெரிய கற்பூரம்பட்டி கிராமத்தில் அரசு பேருந்து சரியான நேரத்தில் இயக்கப்படவில்லை என்று கூறி பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தம் கருங்காலக்குடி மார்க்கமாக செல்லும் பேருந்து சரிவர வராததால் பள்ளி மாணவர்கள் தினமும் நடந்து செல்ல நேரிடுவதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இனி பேருந்து சரியான நேரத்தில் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களது கண்களில் கருப்பு துணி கட்டியும் கழுத்தில் கயிறு கட்டியும் கூட்டத்தை புறக்கணித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து விவசாய கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் மேகதாது அணை தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை உடனடியாக வாபஸ் பெற வலியுறுத்தியும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மதுரையில் உள்ள சூரப்பட்டில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் புதிய தடுப்பணை பணிகளை நிறுத்தக் கோரி சிங்கம்புணரையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். 9 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய தடுப்பணை பணிகளை நிறுத்தக் கோரி விவசாயிகள் அழிக்காதே, விவசாயிகளை அழிக்காதே, தடுக்காதே தடுக்காதே. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களின் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. வரலாற்றிலேயே இந்த ஆண்டு பழனி முருகன் கோயில் உண்டியல் காணிக்கை உச்சத்தை தொட்டுள்ளது. நடப்பு பசலி ஆண்டுக்கான ஒட்டுமொத்த உண்டியல் காணிக்கை 60 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் உண்டியலில் 1 மாதத்துக்கான உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. அதில் 1.5 கோடி ரூபாய், 352 கிராம் தங்கம், 541 கிராம் வெள்ளிப் பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர்.
திருப்பரங்குன்றம் கோயில் உண்டியலிலிருந்து 93 லட்சம் ரொக்கம், 234 கிராம் தங்கம், 4 கிலோ வெள்ளியும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோயில் உண்டியலில் 80 லட்சம் ரூபாய், 55 கிராம் தங்கம் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் வழித்தடத்தில் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக வருகிற 27ஆம் தேதி 27 புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. அதன்படி அரக்கோணத்திலிருந்து அதிகாலை 5:50 மற்றும் மாலை 6:15 மணிக்கு செங்கல்பட்டு செல்லும் ரயில்களும், காலை 7:20 மற்றும் காலை 10 மணிக்கு வேலூர் செல்லும் ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட உள்ளன. இதேபோல சென்னை மூர் மார்க்கெட் வளாகத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதில் 164 பேர் உயிரிழந்த நிலையில் 971 பேர் காயமடைந்துள்ளனர். 7.1 ரிக்டர் அலகில் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அடுத்து 7.5 ரிக்டர் அலகில் ஒரே ஒரு நிமிடத்தில் ஏற்பட்டது. இதனால் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. தலைநகர் கராகஸிலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. நிலநடுக்கம் ஏற்பட்டதும் வீடுகளில் இருந்தோர் அலறி அடித்து வெளியேறினர். மக்கள் பெரும் பதற்றத்தில் இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 100 ஆண்டுகளில் இவ்வளவு வலிமையான நிலநடுக்கம் வெனிசுலாவில் ஏற்பட்டதில்லை என்று கூறப்படுகிறது. வெனிசுலாவில் 1 நிமிட இடைவெளியில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் உலுக்கியுள்ளதால் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. மக்கள் பெரும் பதற்றத்தில் உள்ள நிலையில் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போதைய அசாதாரணமான சூழலை சமாளிக்க ஏதுவாக வெனிசுலாவில் நெருக்கடி நிலையை அதிபர் டெஸ்லி ரோட்ரிகஸ் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைக்காட்சியில் பேசிய அதிபர் டெஸ்லி ரோட்ரிகஸ் 164 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உயிரிழப்புகள் மேலும் உயரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். பல நாடுகள் மீட்பு மற்றும் மருத்துவ பணியாளர்களை அனுப்பி உதவுவதாகவும் கூறியிருக்கிறார் அதிபர். இதற்கிடையே நிலநடுக்கத்தில் தலைநகர் கராகஸில் உள்ள விமான நிலையமும் சேதமடைந்ததால் அது மூடப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நிலநடுக்கம் ஏற்பட சில நொடிகள் முன்னரே ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் எச்சரிக்கை வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சிலர் ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்ஷாட்டுகளை சமூக தளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். கூகுள் ஆண்ட்ராய்டு இயங்குதளம் கொண்ட ஸ்மார்ட் போன்களில் ஆக்சிலரோமீட்டர் என்ற சென்சார் இருப்பதாகவும், திரையை கிடைமட்டமாகவும் நேராகவும் திருப்புவதற்கான இந்த சென்சாரே நிலத்தில் ஏற்படும் மிக நுண்ணிய அதிர்வுகளை கண்டறிந்து தெரிவிப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏதேனும் ஒரு ஸ்மார்ட் போன் அதிர்வை கண்டறிந்தாலும் கூகுள் சர்வர்கள் மற்ற ஸ்மார்ட் போன்களிலும் இது பதிவாகியுள்ளதா என கண்டறிந்து அதை உறுதிப்படுத்திய பிறகு குறிப்பிட்ட பகுதி பயனாளிகளுக்கு சில நொடிகளுக்குள் தகவல் அனுப்பிவிடுவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒடிஷா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் நெருங்கிய ஆதரவாளர் வி.கே. பாண்டியனின் மனைவி பிஜு ஜனதா தளம் கட்சியில் சேர்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவனேஸ்வரில் உள்ள பிஜேடி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தலைவர் பிஜு பட்நாயக் முன்னிலையில் வி.கே. பாண்டியன் மனைவி சுஜாதா கட்சியில் இணைந்தார். கேந்தர்புரா மாவட்டத்தைச் சேர்ந்த சுஜாதா IAS அதிகாரி. ஒடிஷா அரசில் 24 ஆண்டுகள் முக்கிய துறைகளில் பணியாற்றியவர். இந்த நிகழ்வின் போது பேசிய பிஜு பட்நாயக் தலைவராக வேறு யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தானே அடுத்த தேர்தலின் போதும் தலைமை வகிப்பேன் என்றும் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்திருக்கிறது என்றாலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை தற்போதைக்கு குறைக்கப்படாது என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அதிக விலை கொடுத்து வாங்கிய கச்சா எண்ணெய் தற்போது சுத்திகரிக்கப்பட்டு விற்கப்பட்டு வருவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் போரின் தொடக்கத்தில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாமல் இழப்பிற்கு விற்கப்பட்டதாகவும் அதை தற்போதுதான் ஈடுகட்டி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவிலும் பெட்ரோல் விலை குறைக்கப்படாத நிலையில் அது குறித்து விசாரிக்க நீதித்துறையினருக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. NCERT பாடப்புத்தகங்களின் போலியான பதிப்புகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக அந்த அமைப்பு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
குறிப்பாக 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தின் போலி பதிப்பு இணையத்தில் பரப்பப்படுவதாக NCERT குறிப்பிட்டுள்ளது. புத்தகங்களை NCERT-யின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மட்டுமே இலவசமாக பெறவும், அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடம் வாங்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அனுமதியின்றி பாடப்புத்தகங்களை பதிப்பு செய்தாலோ விநியோகித்தாலோ சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் NCERT எச்சரித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் மாளிகை தனது எக்ஸ் சமூகதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. முன்னதாக செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடியும் குடியரசுத் தலைவரை சந்தித்திருந்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என யூகங்கள் உள்ள நிலையில் இச்சந்திப்புகள் கவனம் பெறுகின்றன. மத்திய அமைச்சர்களில் இருவரது மாநிலங்களவை பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையிலும் சிலருக்கு கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட்ட நிலையிலும் அவர்களது பணிகள் கூடுதல் பொறுப்பாக பிற அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேசத்தின் கேயி பன்யூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்கு நிலவி வரும் மோசமான வானிலை மற்றும் ஆபத்தான மலைப்பகுதிகளையும் பொருட்படுத்தாமல் இந்திய விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கிய நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு வரும் நிலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கும் கிராமங்களுக்கு அத்தியாவசிய உணவு, மருந்துகள் மற்றும் குடிநீர் ஆகியவை வான்வழியாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. கேரள மாநிலம் விழிஞம் சர்வதேச துறைமுகத்திற்கு வந்த 1000வது கப்பலுக்கு வரவேற்பளிக்கப்பட்டது. துறைமுகம் செயல்பாட்டிற்கு வந்து 1.5 ஆண்டு ஆகும் நிலையில் துறைமுகம் வந்தடைந்த MSC லூசியானா என்ற சரக்கு கப்பலுக்கு பாரம்பரிய முறைப்படி வாட்டர் சல்யூட் அளித்து சிறப்பான வரவேற்பளிக்கப்பட்டது. இதன் மூலம் தொடங்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள் 1000 கப்பல்களை கையாண்ட முதல் இந்திய துறைமுகம் என்ற பெருமையை விழிஞம் துறைமுகம் பெற்றுள்ளது. இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இனி மீன்பிடிக்க வந்தால் கைது செய்வோம் என்று எச்சரிக்கை விடுத்ததால் 100க்கும் மேற்பட்ட படகுகள் கரை திரும்பியதாக மீனவர்கள் கூறுகின்றனர். இதனால் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்படையினர் அச்சுறுத்துவதாக கூறி மீனவர்கள் வீடியோ ஆதாரத்தோடு குற்றஞ்சாட்டியுள்ளனர். இப்பிரச்சினைக்கு அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் செல்லியம்பட்டியைச் சேர்ந்த 86 வயதான மூத்த தடகள வீரர் கோவிந்தன் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, ஜப்பான், பிலிப்பீன்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற முதியோர் தடகள போட்டிகளில் பங்கேற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 50க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர் கோவிந்தன். மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த அவரது உடலுக்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளரை மனித கழிவுகளை கைகளால் அள்ள வற்புறுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆதித்தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளரை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி மலத்தை அள்ள வைத்ததாக மேஸ்திரி கோபால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்திற்கு காரணமான உயர் அதிகாரிகள் மீது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஸ்போர்ட் என்பது குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 14வது பாஸ்போர்ட் சேவை தின விழாவை ஒட்டி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதில் பாஸ்போர்ட் சர்வதேச பயணங்களுக்காக வழங்கப்படும் ஒரு பயண ஆவணம் மட்டுமே என்றும் அது இந்திய குடியுரிமையை நிரூபிக்கும் ஒரு ஆவணமாக கருதப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டை ஆகியவை குடியுரிமைக்கான ஆதாரம் அல்ல என்று உச்சநீதிமன்றம் மற்றும் பிற சட்ட அமைப்புகள் கூறியிருக்கும் நிலையில் மத்திய அரசு பாஸ்போர்ட்டை குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை என்று கூறியுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூலில் தனியார் தங்கச் சுரங்கத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடக்கி வைத்தார். 405 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைந்துள்ள இந்த சுரங்கத்தில்
தங்கத்தை வெட்டி எடுத்து அதை சுத்திகரித்து வணிக ரீதியில் விற்கப்படும். தனியார் நிறுவனங்கள் செயல்படுத்தும் இந்த திட்டத்தில் முதல் ஆண்டில் 400 கிலோ தங்கமும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் 900 கிலோ தங்கமும் உற்பத்தி செய்யப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான நிலத்தை ஆந்திர அரசு அளித்துள்ளதால் தங்கத்தின் மதிப்பில் 4% உரிமை தொகையாக தரப்பட உள்ளது. இதன் மூலம் ஆந்திராவின் பொருளாதார வளர்ச்சி பெருகுவதோடு நாட்டின் அந்நிய செலாவணி தேவையும் குறையும் என சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். மா இன்டி பங்காரம் பட வெற்றி விழாவில் நடிகை சமந்தா தான் கர்ப்பமாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். தற்போதைய பணிகளை முடித்த பிறகு மகப்பேறு விடுப்பிற்காக சிறிய இடைவேளை எடுக்கப் போவதாகவும் பின்னர் ரசிகர்களுக்காக புதிய படத்தோடு மீண்டும் வருவேன் என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவிய யூகங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கலைவாணி கல்வி மையம் என்ற பெயரில் தாம் நடத்தி வரும் கிராமப்புற இலவச பள்ளிக்கு தற்போதைய தாவேக் அரசு லஞ்சம் ஏதுமின்றி மிக விரைவாக ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் இந்த ஒப்புதலை பெறுவதில் பெரும் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் இலவச கல்வி வழங்கும் பள்ளி என்ற போதிலும் கணிசமான தொகை லஞ்சமாக கேட்கப்பட்டதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஸ்ரீதர் வேம்புவின் பதிவை தாவேக மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் பகிர்ந்து வரும் வேளையில் அவர் தனது குற்றச்சாட்டுக்கு தகுந்த ஆதாரங்களை வழங்க வேண்டும் என திமுக ஆதரவாளர்கள் எதிர்வினையாற்றி வருகின்றனர்.